அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்ப கோச்சாரம் பலன் எடுக்கிறது ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்னொன்னையும் சொன்னா டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன், அதுல இருக்க பலன் அப்படியே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அட்டவணையிலே நான் கொடுத்திருப்பேன். இது ஒரு வழிகாட்டுதல் தான். வேற மாதிரி பண்றதையும் நம்ம பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் எப்படி கோச்சாரம் பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இது பாரம்பரியமாக கோச்சாரம் பார்க்கிற முறை, அதனால அதை சொல்லிட்டோம். அதோட நம்ம இந்த நாடி முறை மற்ற இதை வச்சு பார்க்கறது, லக்கணத்தை வச்சு பார்க்கறது, அதையும் ஞாபகப்படுத்துங்க நான் சொல்லிடுறேன். இப்போ இதை வச்சுக்கிட்டு கோச்சாரம் பார்க்கறது புரியல அப்படின்னு சொல்லி நளினி மேடம் கேட்டிருந்தாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் புரியும். இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடுவோம். நான் ஜாதகம் வச்சிருக்கேன், சொல்லவா? சும்மா ஏதாவது ஒரு நான் ஜாதகம் எக்ஸாம்பிளே வச்சிருக்கேன். அதை டைப் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளே வச்சிருக்கேன், அதை வச்சுட்டு பார்த்துருவோம். இப்போ முதல்ல இந்த இதை ஷேர் பண்ணிடுறேன். நான் அதாவது உங்களுக்கு அனுப்பின PDF நான் முதல்ல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் அதை ஜாதகத்துல எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இடையில ஒரு குடும்ப விஷயமா கொஞ்சம் அட்டன் பண்ண கொஞ்சம் முடியாம போச்சுங்க ஐயா, மன்னிக்கணும். தொடர்ந்து அட்டன் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். சந்தேகம் இருந்தா கேட்டுக்குங்க. சரி. இப்ப இங்க நான் அனுப்பின அட்டவணையை பாருங்க. இதை எப்படி படிச்சு பயன்படுத்திக்கிறது, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவா கோச்சாரம் இங்க சொல்லப்பட்ட கோச்சாரம் ராசிக்கு எடுக்கணும். ராசி என்பது ஒரு ஜனன ஜாதகத்தில் சந்திரன் என்ற இடம்தான் ராசி அப்படின்னு சொல்றோம். அப்ப அதைத்தான் இங்க நான் 1, 2ன்னு சொல்லியிருக்கேன். இங்க 1ன்னு காட்டி இருக்கிறது ராசி. 2 என்பது ராசியில் இருந்து 2வது இடம், ராசியில் இருந்து 3வது இடம் அப்படின்னு பொருள். இப்போ ஜனன ராசியின் மீது அல்லது ஜனன சந்திரனின் மீது கோச்சார சூரியன் வரும் பொழுது செல்வாக்கு குறையும், அலைச்சல், நோய் வரும். புரியுதா மேடம்? ஜனன கால சந்திரன் மீது கோச்சார சூரியன் வரும் பொழுது, இப்ப கோச்சார சூரியனை வச்சே பலன் எடுக்கணும்னா ஜனன ஜாதகத்தில் சந்திரனில் இருந்து 2வது பாவத்துல சூரியன் வரும் பொழுது கண் நோய், தன நஷ்டம், இது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம வகுப்பை பொறுத்த வரையிலும் என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 பாவத்துக்கும் 9 கிரகங்களுக்குமே நீங்க பலன் எடுக்கிற மாதிரி அதனுடைய லாஜிக் சொல்லிடுவேன் நான். அதனாலதான் நம்மளது வகுப்பு இப்ப நம்ம வகுப்புலயே ஒருத்தர் நீங்க எத்தனை நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டார். அவரு கேட்டது தவறு இல்லை, ஏன்னா அவ்வளவு நடத்துறாங்க எல்லாரும். நம்ம என்ன செய்யறோம்னா லாஜிக் சொல்லிடுறோம். லாஜிக்கை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உயர்நிலை வகுப்பு தேவையில்லை. பயன்படுத்தலைன்னா நான் ஒன்னும் செய்ய முடியாது அதுக்கு. ஏன்னா நான் ஒளிவு மறைவின்றி லாஜிக் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, சூரியன் இப்போ லக்னம் மாதிரி ராசி, ராசி என்பது லக்னம் மாதிரி தான். லக்னம் அல்லது ராசி என்பது ஜாதகரை குறிப்பது. அப்ப 1 என்பது ஜாதகரை குறிக்கும்.
ஜாதகர் என்பது அவருடைய உடல், மனம், புகழ், ஆரோக்கியம், இப்படி அவர் சார்ந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ சூரியன் யாரு? சூரியனை ஒரு பாவி அப்படின்னு சொல்றாங்க. சுபகிரகம், பாவகிரகம் அப்படின்ற வரிசையில சூரியன் வந்து அரை பாவர் அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சொல்லலாம் அந்த மாதிரி சூரியன். அப்போ சூரியன் வரும்போது என்ன பண்ணுவாரு? ஜாதகனுடைய செல்வாக்கை குறைப்பார். ஏன்னா அவர் பாவர். அலைச்சல் உண்டாக்குவார். நம்ம அடிப்படை வகுப்புல சூரியன் வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு, காலையில டைமுக்கு உதிச்சிருவாரு, அதனால அவர் என்னன்னு கூட நான் சொல்லியிருக்கேன், வாகன ஓட்டி டிரைவரா கூட இருப்பாங்க. இப்ப 10ல சூரியன் இருந்தா அல்லது 10 சூரியன் தொடர்பு பெற்றால் டிரைவராக இருப்பதற்கு, அதாவது வாகன ஓட்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல மற்ற 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 2ஆம் பாவம் எல்லாம் பார்த்துதான் முடிவுக்கு வரணும். அப்ப அலைச்சல், சூரியன் ஏன்னா நிக்காம ஓடிட்டு இருக்காரு. ஏன் அலைச்சல்ங்கிறத எடுத்தாங்கிறதுக்கு சொல்றேன். அலைச்சலை இன்னொரு மாதிரி சொல்லலாம். இப்ப சூரியன் பாதிப்பு தருபவர். எதன் வழியாக பாதிப்பை தரார்? பொதுவாக இயக்கத்திற்கு சந்திரனை காரகமாக சொல்லுவோம். சந்திரன் இயக்கத்திற்கு காரகன். அப்போ சந்திரன் மீது சூரியன் வரும்போது அந்த இயக்கத்தினால் பாதிப்பு வர்றது தானே செய்வாரு. சோ அலைச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நோய். இங்க நோய் அப்படின்னா சூரியன் பாவி என்பதால நோயின்னு எடுக்கிறோம். ஏன்னா ஜாதகருக்கு நோய் என்ன மாதிரி, சூரியன் வந்தா என்ன மாதிரி நோய் வரும் நீங்களே சொல்லலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் சார். அவ்வளவுதான். அம்மை, காய்ச்சல், இதய நோய் சொல்லலாமா சார்? இதய நோயும் சொல்லலாம். பட் மத்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லணும். நோயின்னு பொதுவா எடுக்கிறோம், இதய நோய் சொல்லலாம். ஏன்னா சூரியன் இதயத்துக்கு காரணம், இதயத்தை பாதிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இதை எப்படி பாருங்க, அப்படி எடுக்கிறது இந்த இடத்துல சரியா வருமா? இப்ப நான் சரின்னு சொல்லிட்டு போயிடலாம், இருந்தாலும் மனசு வரல. பாருங்க, இங்க வந்து எது பொருள், எது பாதிப்பை தருது? சந்திரன் அல்லது ராசி அல்லது லக்னம்னு சொல்றக்கூடிய இந்த ஜாதகர் இருக்காரு, அவரை பாதிக்கிறது எது? சூரியன். அப்ப சூரியன் வந்து ஜாதகரை பாதிப்பார். சூரியன் மீது வேறொரு பாவகிரகம் வந்துச்சுன்னா சூரியன் என்ற இதயத்தை அந்த பாவகிரகம் பாதிக்குதுன்னு சொல்லலாம். அப்ப சூரியன் மீது ராகு வருது அப்படின்னா இதயத்தால் பிரச்சனை வரும், இதயத்திற்கு பிரச்சனை வரும். அதாவது ராகு பாதகத்தை தருகிறார். யாருக்கு தருகிறார்? சூரியனுக்கு தருகிறார். சூரியன் யாருங்கிறப்ப தலை, கண்ணு, இதயம் அப்படியெல்லாம் எடுக்கலாம். அப்போ இதயம் பாதிக்கும்னு சொல்லலாம். அப்ப இப்போ இதயம் பாதிக்கும்னு சொல்ல முடியாதா சார் அப்படின்னா சொல்லலாம். ஜாதகருக்கு பாதிப்பு வரும். எந்த வகையில பாதிப்பு வரும்னா ஒரு இதயத்தை பாதிச்சு அதனால ஜாதகருக்கு பாதிப்பு வரும்னு எடுக்கலாம். இருந்தாலும் அந்த முறையில எடுப்பது இன்னும் கொஞ்சம் முறையாக இருக்கும். இது வந்து லக்னம் அல்லது ராசிங்கிறப்போ பொதுப்படையாக ஜாதகரை குறிக்கும். சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா, சரிங்க. நீங்க சொன்ன விடையும் சரிதான், அதுவும் சரிதான். இருந்தாலும் அந்த மாதிரியும் எடுக்கிறது சரியாக இருக்கும். இப்ப அடுத்தது பார்க்கும்பொழுது இன்னும் புரியும். இப்ப 2ஆம் பாவகம் என்ன சொல்லுவோம்? தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம். தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம். நேத்திரம்னா கண்ணு. அப்ப பாருங்க, கரெக்டா கண் நோய், தன நஷ்டம் அப்படி எல்லாம் சொல்லலாம். ஏன் சார் சூரியன் 2ல வராரு, தனஸ்தானம். அப்ப சூரியன் நஷ்டத்தை தான் கொடுக்கணுமா? அதுக்குதான் நான் சொல்லுவேன் இது பொது பலன். சூரியன் சுபத்துவமா இருக்காரு,
9ஆம் அதிபதியா இருக்காரு அப்படிங்கிறப்போ அவரு அரசு சார்ந்த வருமானத்தையும் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த பொதுவான பலனை அப்படியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ அடுத்து சந்திரனை வச்சு எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரிதான். சந்திரன் மீது வரும் பொழுது போஜன சுகம். சந்திரன் அதாவது ஜனன ராசி என்பது ஜாதகர், சந்திரன் என்பது உணவுன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்துலயும் லாஜிக் இருக்கு பாருங்க. இனி எல்லாத்துக்குமே நீங்களே எடுத்துடலாம். அப்ப என்ன கொடுக்குறாராமா? போஜன சுகம், நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த நேரத்துல அவருக்கு. மனைவி வந்து மகிழ்ச்சியா சமைச்சு போடுவாங்க. போற இடத்துல எல்லாம் விருந்து கிடைக்கும். சில பேர் வேலைக்கு போவாங்க, போனீங்கன்னா நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சமயத்துல சாப்பாடு போட்டேன் கூலி இல்லைன்னு கூட சொல்லலாம். அது அவங்க ஜாத அமைப்பை பொறுத்து சில பேருக்கு அதுவும் நடக்கும். சில பேர் சாப்பிட்டா போதும் சார், நல்லா சாப்பிட்டேன் சார், போதும், கொஞ்சம் சின்ன வேலை தான், எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. பெண்களால் லாபம் எப்படி வந்துச்சு? சந்திரன் வந்து திருமணமான அல்லது தாய்மை அடைந்த பெண்களை குறிக்கும். கோச்சார சந்திரன் திருமணமான தாய்மை அடைந்த பெண்களை குறிக்கிறது. ஆண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கலவைக்கெல்லாம் சொன்னா ஆண்டியை குறிக்கும். அப்ப ஆண்டிகளால் லாபம் கிடைக்கலாம். இது தவறாதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அந்த நேரத்துல இப்போ ஒரு தொழில், ஒரு பிளம்பர் இருக்காரு, ஒரு அம்மா கூப்பிட்டு வீட்டுல வேலை கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்ப அவங்களால வருமானம். அதாவது ஒரு ஆண் கூட்டிட்டு போய் வேலை கொடுக்கறதுக்கும் ஒரு ஒரு அம்மா அவங்க பொறுப்புல அழைச்சிட்டு போய் நம்ம வீட்டுல பைப் அடைச்சிருச்சுங்க, வாங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பண்ணலாம். அப்போ பெண்களால் அந்த நேரத்துல லாபமும் கிடைக்கலாம், சுகமும் கிடைக்கலாம். இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோச்சார கிரகத்தை வச்சுக்கிட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணம் மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு, அது நளினி மேடத்துக்காக. இப்ப இத வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த அட்டவணைய மனப்பாடம் பண்ணாம அதுக்குள்ள என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. இப்ப எனக்கு அந்த அட்டவணையை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் தான் டைப் பண்ணேன். ஆனா அந்த அட்டவணையை சொல்ல சொன்னா என்னால சொல்ல முடியாது. பட் பலன் சொல்லிடலாம். நீங்களும் அப்படிதான். ஐயா லோகநாதன் ஐயா, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஷர்ட் போட்டுக்குங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப ஒரு ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்குவோம். அடுத்தது நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்கு போயிடுவோம். முத்துப்பாண்டி மேடம் வந்திருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். மேடம் ரொம்ப சீனியர், அவங்களுக்கு ஒரு மரியாதை, அந்த இது அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கேட்டாங்க இன்னைக்கு போன் பண்ணி, அதுக்காக. அவங்க ஏறத்தாழ 78 வயசுன்னு நினைக்கிறேன். சோ சீனியரை மதிக்க வேண்டும். பாருங்க மேடம், இது வந்து ஜாதகம், இது வந்து ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. இதுல ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ராசி இல்லையா? சந்திரன் இங்க இருக்காரு, அதனால ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கு. நம்ம இப்ப லக்னத்தை பத்தி கவலைப்படல. ராசி விருச்சிக ராசி. வெளியில போட்டிருக்கிறது வந்து இன்றைய கோச்சாரம், இப்ப இருக்கிற கோச்சாரம். நான் டக்குன்னு இப்பதான் ஃபில்அப் பண்ணேன். இன்றைக்கு இந்த நேரத்தில் இருக்கின்ற கோச்சாரம். இப்ப பாருங்க, சூரியனுக்கு பலன் எடுத்தோம் இல்லையா? சூரியன் கோச்சார சூரியன் எங்க இருக்காரு? கும்பத்துல இருக்கார். இப்ப கும்பம் அப்படின்னா இந்த ராசிக்கு 1, 2, 3, 4 வருகிறார். அப்ப சூரியனுக்கு நேரா கீழே வந்தீங்கன்னா 4. அதுக்கு பலன் சொல்லுங்க மேடம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் வருகிறார், கோச்சார சூரியன். அப்போ அதுக்கு என்ன பலன்? எடுத்துட்டீங்களா? பார்க்க தெரியுமா? போதுமா? மேடம்
நெல்லி மேடம் இருக்காங்களா லைன்ல? சரி, மற்றபடி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அவங்க மட்டும் இங்க இல்லையா, இருக்காங்களே, கேட்கலையா? சரி, வாழ்க வளமுடன். மற்றவங்களுக்கு சொல்லணுமா இத பத்தி? சப்போஸ் சூரியன் இங்க இருக்காரு, இப்ப கோச்சார சூரியன் இந்த இடத்துல இருக்காரு, அப்ப எந்த மாசத்துல இருப்பாரு? இது வந்து ஐப்பசி, கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துல விருச்சிகத்துல இருக்காருன்னு வச்சுங்க. அப்ப கார்த்திகை மாசத்துல இந்த ஜாதகருக்கு அந்த முதல் இதுல சொன்ன பாதிப்புகள்லாம் வந்திருக்கும். மார்கழி மாசத்துல இப்ப வேற யாராவது என்ன ராசின்னு சொல்லுங்களேன், இந்த பலன் வருதான்னு பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபம்னா சரி, அப்போ வைகாசி மாதத்தில் ரிஷப ராசி அப்படின்னு வச்சிட்டோம்னா கோச்சார சூரியன் சித்திரை வைகாசி மாசத்தில் ரிஷப ராசியில் வருவார். அப்ப வைகாசி மாதத்துல பொதுவாக கண் எரிச்சல் அல்லது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு வருடமும் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கா வைகாசி மாதத்தில்? ஆமாயா, மே மாசம். ஆமாயா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதாங்க பலன். இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும், ஏன்னா அந்த மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து மாறும். கும்பராசினா பாத்துங்க, கும்பராசினா என்ன மாசம் வரும்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாதம். இந்த மாசம் வந்து அலைச்சல் இருக்கலாம், உடல் அசதிகள், வெப்பம் சார்ந்த நோய்கள், வெப்பம் சார்ந்தனா காய்ச்சலோ அல்லது கண் எரிச்சலோ, தலை வந்து எரியிற மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கலாம், கொப்பளங்கள் வர்றது, இந்த மாதிரி அலைச்சல் எல்லாம் இருந்துச்சுங்க ஐயா. அப்புறம் சூட்டு இருமல், வறட்டு இருமல் இருந்துச்சு. வறட்டு இருமலே வந்து நமக்கு ஏறத்தாழ உஷ்ணம் தானே, அதுவே ஜலதோஷம் அல்ல. வறட்டு இருமல், ஜலதோஷம்ங்கிறது சந்திரன் கொடுப்பாரு. இந்த மாதிரி இதை கொடுக்கிறவரு அவரு சூரியன் கொடுப்பாரு. நளினி மேடம் புரியுதா? வெளியில போனாங்க, வந்தாங்க, திரும்ப வெளியில போயிட்டாங்களா, இருக்காங்களான்னு தெரியல. சரி, நம்ம பாணியில கொஞ்சம் சொல்லுவோம். என்ன சொல்ல போறோம்? ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் 6இல் செல்லும் பொழுது 8இல் செல்லும் பொழுதும் பாதிப்படைவார். 6ங்கிறப்போ கடன், நோய், எதிரி, அந்த மாதிரி சம்பவங்கள் வாய்ப்பு இருக்கும். 8ல போகும் பொழுதும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தினா, லக்னாதிபதி லக்னத்திற்கு 6, 8இல் செல்லும் பொழுது நம்ம ஏதாவது செய்யறத தவிர்த்துக்கணும். குரு என் லக்னாதிபதி வந்து குரு, அவரு 1 வருஷத்துக்கு அங்க இருப்பாரு. நான் மகர லக்னம் எனக்கு சனி வந்து 2.5 வருஷத்துக்கு இருப்பாரு. அப்ப நான் 2.5 வருஷத்துக்கு அவர் 8ல போகும்போது 2.5 வருஷத்துக்கு நான் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னா அந்த காலத்துல கொஞ்சம் தவிர்க்கணும். ரொம்ப முக்கியமான காரியங்களை தவிர்க்கணும். அடுத்தது தசாபுக்தியையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஞ்சம் சாதகமான தசாபுத்திகள் இருக்கும் பொழுது செஞ்சுக்கலாம். சாதகம் இல்லாத தசாபுத்தி வரும் பொழுது நம்ம இவரு லக்னாதிபதி 8ல இருக்கும் பொழுது தசாபுத்தியும் சரியில்லைன்னா அந்த காலத்தை தவிர்த்துக்கணும். சரி சார், இன்னும் ஷார்ப்பா பார்க்கணும். அடுத்த உயர்நிலை இது நீங்களே சொல்லலாம். 2 வருஷத்துக்கு என்னால பார்க்க முடியாது சார் அப்படின்னா, இப்ப குருவே 1 வருஷம் இருக்காரு, நவாம்சத்தில் 8க்கு வருவார் இல்லையா? நவாம்சத்தில் 6, 8க்கு வருவாங்கல்ல, அது சீக்கிரம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அந்த காலத்திலேயாவது தவிர்த்துக்கலாம்.
இதுதான் உயர்நிலை. இது நம்மளே யோசிக்கலாம். என்ன ஒன்னொன்னா சொன்னோம்னா டைம் ஆகும். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க இதே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இன்னொரு லாஜிக் இதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இதே லாஜிக் 6, 8 வச்சு லக்னத்திற்கு 6, 8 வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இதே 6, 8, 12 வைத்துக் கொண்டு 12ன்னா என்ன, செலவு, ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாம் வரும். 6, 8 அளவுக்கு 12 மோசமா இருக்காது. அதனால அதை சொல்லி நான் பயமுறுத்தல. இப்ப அதே 6, 8, 12 வைத்துக் கொண்டு இன்னொரு பலன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விதியை சொல்லுங்க ஐயா. ராசிக்கு 6, 8 பண்ணுது. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ராசிக்கு எடுக்கலாம். வாழ்க வளமுடன். இன்னொன்னு சொல்லலாம் இதுல இருந்து. நான் ஆக்சுவலா இதை எதிர்பார்க்கல, அருமையா சொன்னாரு. நான் வேற ஒண்ணு மனசுல வச்சுட்டு தான் கேட்டேன். ஆனா அவரு அருமையா நானே யோசிக்காத சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள். வேற சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதுதானே ஆகான்னு தோணும் பாருங்க. ரொம்ப சிம்பிள். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இப்ப சொல்லுங்க. 12ஆம் அதிபதி லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருக்கக்கூடாது சார். கோச்சாரத்துல லக்னத்தின் மீதோ ராசியின் மீதோ 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி வருங்காலத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வருமானத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அந்த காலங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் கோச்சாரத்தை நாம பயன்படுத்துகிற விதம். இது கொஞ்சம் அதை விட நம்ம முதல்ல சொன்ன கோச்சார விதிகளை விட இந்த விதிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியாவும் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு கடன் வாங்கணும், கடனை வாங்க, இப்ப நம்ம கடன் கொடுத்த கடனை வசூல் பண்ண போறீங்க. எந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்? வசூல் என்பது லாபம். 11 இல்ல 2, 11 சம்பந்தப்படும் போது 2, 12 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லக்னத்தின் மீது வரும் பொழுது ஒண்ணு. இன்னொன்னு நீங்களே சொல்லுங்க. லக்னாதிபதி 2 அல்லது 11 மீது போகும்போது, சரியா? அவ்வளவுதான். லாஜிக் தான், மனப்பாடமே வேண்டாம். எனக்கு உண்மையிலேயே விதியை கேட்டீங்கன்னா தெரியாது. லாஜிக் வச்சு சொல்லும் போது புதுசா விதிகளை உருவாக்கலாம். ஏன்னா மனப்பாடம் பண்றதுங்கிறது கஷ்டம். சமயத்துல தவறாக கூட பலன் வரும் மனப்பாடம் பண்ணி சொல்லும் போது. அதனாலதான் இந்த திருமணத்துல என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு பொண்ணு அமையறது மாப்பிள்ளை அமையறதும் கஷ்டமாவே இருக்கு. அத முக்கியமா நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, எங்கேயாவது போய் ஜாதகத்தை பார்த்துட்டு யாருக்கிட்டையாவது சரியா புரிதல் இல்லாதவங்கள்ட்ட பார்த்துட்டு அவங்க மட்டையா மனப்பாடம் பண்ணிட்டு ராகு தோஷம் அப்படின்றாங்க. அதை வச்சுட்டு அவங்க இல்லைங்க, நான் 3 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், 3 பேருமே அப்படிதாங்க சொல்றாங்க, அதனால பொண்ணு இல்லைங்கம்பாங்க. இன்னைக்கு நிலைமை ரொம்ப, நீங்க பராசரம் பாருங்க, பராசரம் புக்கு எந்த ஆத்தர் புக்கை வேணாலும் எடுத்து பாருங்க. பராசரத்துல ராகுவை பத்தி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. வேத ஜோதிடத்தின் தந்தை பராசரர், இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா ராகுவை பத்தி பராசரத்துல அதிகமா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுவை, கேதுவை பத்தி கூட சிலது இருக்கு, பெருசா சொல்லல, லைட்டா. ராகுவை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படவில்லை எனக்கு தெரிந்து. நான் என்ன ஒரு புக்கை அட்டை டு அட்டை படிக்கிற வயசு இல்லை. திருப்பி படிக்கிறோம், 3-4 பேருடைய புக்கு படிச்சுட்டோம். ஆனாலும் எங்கேயும் பெருசா எதுவும் சொல்லப்படவில்லை. அப்ப இடையில வந்த ஒன்ன வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டி, சரி இன்னொன்னு அதுலயே முக்கியமா சொல்லிடுறேன். ராகு கேது செவ்வாய் அப்படிங்கிறத 7, 8ல மட்டும் பார்க்கலாம். 2, 4, 12 எல்லாம் சும்மா சிம்பிளா விட்டுறலாம். அதுலயும் 7, 8ல இருக்கும் பொழுது ராகு மட்டுமோ செவ்வாய் மட்டுமோ 7, 8ல இருந்தாங்கன்னா அதை பெருசா எடுக்க வேண்டியதில்லை, பாதிப்பு தராது. ஏன்னா எந்த ஒரு கிரகமும் தனித்து பலன் தருவதில்லை என்பது ஒரு விதி இருக்கு.
வெத்தலை போட்டா என் வாய் செவக்குதுன்றாங்க. வெத்தலையை மட்டும் போட்டு பாருங்க, செவக்காது. சுண்ணாம்பு மட்டும் போருங்க, அது வேணா செவந்துக்கும், புண்ணாயி. ஏன்னா சுண்ணாம்புனால செவக்கிறது இல்லை, நாக்கு புண்ணாயி செவந்து போகலாம். பாக்கு மட்டும் போட்டு பாருங்க. அப்ப மூணையும் கலக்கும் போதுதான். அப்ப ராகு செவ்வாய் சனி சேரும் பொழுதுதான் பிரச்சனை வரும். 7, 8ல செவ்வாய் இருந்தா அப்ப அதுக்கு சேர்க்கை இருக்கா, பார்வை இருக்கா, இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்து அந்த தசை வருமான்னு பார்க்கணும். இப்ப ராஜயோகம் இருக்கு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா அந்த தசை வரல, அதனால கிடைக்கலன்னு ஒத்துக்கிறோம். அப்ப ஒரு தோஷம் இருக்குன்னா அதுவும் தசை வந்தாதானே நடக்கும். அது எப்படி தசை வராதப்ப அந்த பாதிப்பு வந்துடும்? புத்தி காலத்துல செய்மே சார்னா ஆமா, புத்தி காலத்துல என்ன பண்ணிடும், லைட்டா தான். ஏன்னா தசாநாதன் கண்ட்ரோல் பண்றப்ப புத்திநாதன் தசாநாதனை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த தோஷம் அப்படிங்கறதெல்லாம் கவனமா பார்க்கணும். எல்லாத்துக்கும் தோஷம் சொல்லாதீங்க. அதுக்காக ரொம்ப பாதிப்பு இருக்கிறத இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. அது தோஷம் இல்ல, ஜாதக அமைப்பு. அத அந்த மாதிரி பார்த்துக்கணும். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா அடுத்து ஒரு முக்கியமான குறிப்புக்கு போயிடலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. இப்போ 2 முக்கியமான விஷயத்த இப்ப உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அது என்ன 2 முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒன்று காரகோ பாவனாஸ்தி. ரொம்ப முக்கியமானது, இதை எழுதிக்கீங்க. ஏன்னா திருமணம் நடக்கல, குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் இதுல விஷயம் இருக்கும். காரகோ பாவ நாஸ்தி. காரகம் அப்படின்னா கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். காரகம் என்பது கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். இப்ப குழந்தைக்கு யார் பொறுப்பு? குரு. 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 குழந்தைக்கு காரகன் குரு. குழந்தைக்கு காரகன் குரு அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு லக்னம், இப்போ மீன லக்னம்னு எடுத்துக்கோமே. மீன லக்னம். எந்த பாவம் குழந்தையை குறிக்கும்? எந்த பாவகம் குழந்தையை குறிக்கும்? 5ஆம் பாவம். குழந்தைக்கு 5ஆம் பாவகம் 5. குழந்தை அல்லது புத்திரம், இதை குறிக்கும் பாவகம் 5. பாவகம். குழந்தைன்னு சொல்றதை விட பாவகம்ங்கிறப்ப புத்திர பாவகம்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். புத்திர பாவகம் 5. புத்திர காரகன் குரு. குரு. காரகன் குரு. அப்போ குரு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மீன லக்னத்திற்கு கடகத்தில் குரு இருந்தால் என்ன அர்த்தம்? புத்திர பாவகத்தில் புத்திர காரகன் இருக்கிறான். புத்திர பாவகத்தில் புத்திர காரகன் இருக்கிறான். இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் பிசிக்ஸ் வாத்தியாருங்கிறதுனால எனக்கு அப்படியே அந்த இதுலயே சொல்றது கொஞ்சம் இயல்பா வரும், உங்களுக்கும் புரியும். பொதுவா கரண்ட் அப்படின்னா ஒரு பல்பை எப்படி எரிய வைப்போம்? ஒரு பல்பு எரியணும்னா எத்தனை ஒயர் வேணும்? 2 வேணும். குறைஞ்சபட்சம் 2 ஒயர் வேணும். ஒரு ஒயர்ல என்ன வரும், இன்னொரு ஒயர்ல என்ன வரும்? நியூட்ரல் லைன்னு சொல்லுவோம், அல்லது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 ஒயரை எடுத்து பல்புல 2 பக்கம் கொடுத்துறோம். ஆனா கொண்டு போய் 2யுமே எர்த்துல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 2மே எர்த்துல கொடுத்துறோம்.
இப்ப பல்ப் எரியுமா? எரியாது ஐயா. ரெண்டையுமே லைன்லயே கொடுத்துறோம், எரியாது சார். அப்பொழுதும் எரியாது. தெரியாது. அப்போ புத்திரத்திற்கு உரிய பாவகம்ங்கிற அதுவும் லைன் தான், புத்திர காரகங்கிறவும் அதுவும் லைன் தான். அப்ப ரெண்டுமே ஒன்னா ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது அந்த பல்பு எரியுமா? எரியாது. அப்போ அந்த ஒரு எந்திரம் வேலை செய்யாது அல்லது அந்த பாவகம் இயங்காது. இதுதான் காரகோ பாவ நாஸ்தி. காரகம் பாவம் இரண்டும் ஒன்றாக இருந்தால் அந்த காரகம் அல்லது அந்த பாவகம் வேலை செய்ய நாஸ்தி அப்படின்றாங்க. அந்த பாவகம் கெட்டுவிடும். பாவகம்னா இப்ப 5ல நிறைய இருக்கு, பாட்டா இருக்காரு, குலதெய்வம் இருக்கு, அப்படி இருக்க முடியாது. அப்ப காரகம் கெட்டுவிடும். பாவகம் காரகம் ரெண்டும் சேர்ந்தது, அந்த ரெண்டுக்கும் பொதுவான காரகம் கெட்டுவிடும். அப்போ எல்லாருக்குமே அப்படி ஆயிடுமா சார்? மீன லக்னமா இருந்து கடகத்துல குரு இருந்தால் குழந்தையே இருக்காதா சார்? இருக்கும். ஜோதிடத்தில் விதிகளை விட விதிவிலக்குகள்ல நம்ம கவனமா இருக்கணும். விதி விலக்குகள் அப்ப என்ன? இப்ப என்ன செஞ்சா, இப்ப வந்து நம்ம வீட்டுல ஒயரிங் பண்றாங்க, புதுசா ஒயரிங் பண்றாரு ஒருத்தர், வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. எல்லாம் கொடுத்துட்டேன் சார், இல்ல லைன் இல்ல, கரண்ட் இல்ல, இப்போ செக் பண்ண நேரம் இல்ல, நீங்க போட்டு பாருங்க, நீங்க போட்டதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணும், எல்லா கனெக்ஷன் கொடுத்துட்டேன், போட்டுட்டேன், ஒர்க் பண்ணுன்ட்டு போயிடுறாரு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் போடுறோம், ஒர்க் பண்ணல, பார்த்துட்டோம், இந்த மாதிரி இருக்கு. 2 ஒயரையும் அவர் வந்து அதுலயே கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப என்ன செய்வோம்? ஏதோ ஒரு ஒயரை கெடுக்கணும். 2லயுமே சப்ளை இருக்கு, அது நல்ல விஷயம். இதுலயே நம்ம கரண்ட் இல்லைன்னு சொல்றோம், அல்லது வோல்டேஜ் இல்லைன்னு சொல்றோம், வோல்டேஜ் டிராப்னு சொல்றோம். அப்ப டிராப் என்பதை, வோல்டேஜ் டிராப் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோம்? பாவகம், அதாவது பாவத்துவம் அப்படின்னு சொல்றோம். பாவத்துவம். வோல்டேஜ் இருந்தா சுபத்துவம், நன்மை. வோல்டேஜ் இல்லைன்னா பாவம். ஆனா இங்க ஒண்ணு செய்யணும்னா ஏதாவது ஒண்ணு குறைஞ்ச வோல்ட்ல இருக்கணும், இன்னொன்னு ஹை வோல்ட்ல இருக்கணும், அதாவது ஒண்ணு 0ல இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இங்க கொஞ்சம் கெடுக்கணும். அப்ப இந்த பாவத்துல ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணோம்னா குழந்தை அல்லது அந்த காரகம் கெடாது. இப்போ குரு இங்க உச்சமா வேற இருக்காரு இல்லையா? அதுதான் பிரச்சனை. அதுக்கு இப்போ இங்க வந்து ஒரு கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நான் ராகுவை போடல, கேதுவை தான் போட்டிருக்கேன். ராகு கேதுகள் பொதுவாக தொந்தரவு தருவாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கேது என்பது செவ்வாயை போல், அதனால கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதாவது கொஞ்சம் தடை இருக்கும். அதாவது அந்த பாவகம் கெட்டு விட்டது. கேதுவும் ராகு ரொம்ப கெடுதல் பண்ணுவாரு, கேது ரொம்ப பண்ண மாட்டாரு. ஆனாலும் ஒரு எர்த்து மாதிரி தான். சோ அப்போ இந்த மாதிரி காரகோ பாவனாஸ்திக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவகிரகம் சேரணும். இப்ப நீங்களா லாஜிக் எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதான் நான் நடத்துறது உண்மையிலேயே உங்களுக்கு நான் ஒழுங்கா நடத்திருக்கேன்னு அர்த்தம். நீங்களா யோசிச்சு, இப்ப கேதுவை எடுத்துறேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க. சந்திரன், அதாவது சனி பார்க்கலாம், சனி பார்க்கலாம், செவ்வாயோட பொதுவாக நல்லா யோசிக்கிறீங்க, வாழ்க்கை வளமுடன். ஆனா பொதுவாக பார்வையை விட இங்க சேர்க்கை தான் நல்லா இருக்கும். ஏன்னா இது விதி விலக்கு அப்படிங்கிறதுனால அதுலயும் கெடுதுதான், சரிதான். சொல்றதுக்கெல்லாம் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல, விடை சரியா, நல்ல விடை தான். ஆனா இன்னும் சரியாக இருக்கணும்னா சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்கும். சேர்க்கையை சொல்லும் போது சனி பார்வையும் கெடுதல் தான், அதை விட சனி சேர்க்கை இன்னும் நல்ல நிவாரணம் தரும். வாழ்க வளமுடன்.
சந்திரன் சேர்க்கும் போது அது பாவகிரகம்னு சொல்றதுங்களா இல்ல வேற சொல்லலாம்? சந்திரன் எந்த சந்திரனுக்கு பண்பு சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரனுக்கு குணம் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். சந்திரன் வந்து 2 வகை குணம் இருக்கு இல்லையா அவரு? ஆமாங்க, வளர்பிறை தேய்பிறையில மாறும். அதனால அப்ப என்ன யாரு வரலாம் இங்க? தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் இருந்தா நல்ல நன்மை. தேய்பிறை சந்திரன் இங்க நாம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த பாவகம் கெடணும்னு சொல்லியிருக்கோம். சரி சரி, தேய்பிறை சந்திரன் இருக்கணும், அவ்வளவுதான். தேய்பிறை சந்திரன். இன்னும் சரியா சொல்லணும்னா அமாவாசை அமாவாசை சந்திரன் அல்லது அமாவாசை நெருங்கிய சந்திரன். ஓகே சரி. அமாவாசைக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி பின்னாடி. ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருந்தாதானே, ரொம்ப கெட்டு இருக்கணும்ல அவரு. அதுக்காக. ஏன்னா அஷ்டமி டு அஷ்டமி தான் சரியா எடுக்கணும். சரி. இப்போ நான் வந்து சரி, அது இப்ப நம்ம இதுலயே போவோம். அஷ்டமிக்கு அப்புறம் வளர்பிறையில அஷ்டமிக்கு அப்புறம் வந்து ஏறத்தாழ பௌர்ணமி மாதிரி எடுக்கலாம். அஷ்டமி வரையிலும் சப்தமி வரையிலும் வந்து அவருக்கு அவ்வளவு இது இருக்காது. அதே மாதிரி தேய்பிறையில பௌர்ணமியில இருந்து அஷ்டமி வரையிலுமே அவரை சுபரா எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் உயர்நிலை. பொதுவா என்னன்னு சொல்றாங்க நமக்கு, வளர்பிறை எல்லாம் நல்லது, தேய்பிறை எல்லாம் சரியில்லைம்பாங்க. சந்திரனுடைய ஒளியை பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ 2-3 நாள் நல்லா தானே இருக்கும். அப்போ வந்து ஒளியை வைத்து அவரை சொல்லும் போது நம்ம அவரை வந்து பாவின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமி வரையிலுமே நல்லாதான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் சப்தமி வரையிலும் அல்லது பஞ்சமி வரையிலும், குறைஞ்சபட்சம் பஞ்சமி வரையிலும், வளர்பிறை அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையில பஞ்சமி வரையிலும் அவரை சுபராகவே எடுத்துக்கொள்ளலாம். நீங்க உங்க ஜாதகத்துல வாடிக்கையாளர் ஜாதகத்துல பலன் பாருங்க, சரியாயிருக்கு. இன்னொன்னு கூட செய்யலாம். நீசனுடன் சேர்ந்தால் குரு வந்து உச்ச பண்பை இழப்பார் இல்லையா? அப்போ இங்க யாரு நீச்சம் அடைகிறாங்க? செவ்வாய் நீச்சம் அடைகிறார். செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் இப்பவும் குழந்தை காரகம் பாதிக்காது. இதெல்லாம் எழுதிக்கிறீங்களா? நான் இதுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுக்கல, ஆனா முக்கியமான கான்செப்ட் இது. ஏன்னா திருமணம் குழந்தை தான் நம்ம கிட்ட நிறைய வருவாங்க. அப்போ இதற்கான பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்லணும். அப்ப திருமணத்திற்கு என்ன செய்வீங்க? இப்போ 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல யாரு இருக்க கூடாது? சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய் அப்படி இருக்கிறாங்க. ஆமா. ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னம் இது ஆண் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சுக்கிரன் இங்க இருந்தாருன்னா இது காரகோ பாவனாஸ்தி. இதுக்கு விதி விலக்குகள் சொல்லியிருந்தோம். அந்த பாவகம் வந்து அசுபத்தன்மையோட இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு வராதுன்ட்டு. அப்ப சிலருக்கு வந்து இப்ப இதோட சேர்ந்து இங்க குருவும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு ஒரு சுபர், அல்லது குரு இப்படி கூட எடுக்க வேண்டாம். ஏன்னா உண்மையிலே வர்ற ஜாதகம் எல்லாம் வேற மாதிரி கூட வரலாம் இல்லையா? குரு உச்சமா இருந்து இப்ப என்ன பண்றாரு? பாக்குறாரு. குரு 5ஆம் பார்வையா சுக்கிரனை பாக்குறாரு. பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அதிக சுபத்தன்மை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இதனுடைய பொருள் அதுதான். அதிக சுபத்தன்மை வந்தா அதுவும் ஆபத்து தான். நம்ம யாராவது அசுவர் சேர்க்கை இருக்கணும்னா, இங்க என்னடானா குரு உச்ச குரு பாக்குறாரு. இப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன ஆகும்னா, 7ஆம் பாவம் அதிக சுபத்துவமா இருக்கு அப்படின்னா சுக்கிர இது. ஆனா எப்ப பாதிப்பு வரும் அதை பார்க்கணும். இப்படி இருந்தாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. இப்படி இருக்கவங்களுக்கு சுக்கிர தசை வந்துச்சுன்னா திருமணத்தை பாதிக்கும்.
திருமணம் நடக்கலாம், சிலருக்கு திருமணம் நடக்கும். நடந்து உடனே இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆகலாம். அல்லது திருமணமே நடக்காம போகலாம். யாருக்கு திருமணம் நடக்காம போகும்னா, ஒரு 25 வயசுல சுக்கிரதசை அவருக்கு வந்துருச்சு, சுக்கிரன் இப்படி 7லயே இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜாலியா சுத்திட்டு அலையவர். அப்பா அம்மா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருப்பாங்க. சில இடத்துல பார்ப்போம், அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாரு, அல்லது அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிருப்பாரு. அங்க வந்து அம்மா தான் பொறுப்புல இருப்பாங்க குடும்பத்துல. அதனால பையனை அவருதான் போயிட்டாரு, இவனை ஏதாவது சொன்னா இவனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்றது, பையன் நமக்கு ஒரு ஆதரவு வேணுமேன்ட்டு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், முழு சுதந்திரம் கொடுத்துக்குவாங்க, தப்பு செய்யறதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஊரை சுத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்ப பொண்ணு தர மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப சுகத்துவமா இருக்கிறதுல அந்த குறிப்பிட்ட வயசுல அந்த இது வந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட கெடலாம். அதிக சுகத்துவங்கிறது அதுதான். சரி, இன்னொரு ஐயா இந்த அமைப்பு எனக்கே இருக்கு ஐயா. சுக்கிர தசை எப்போ வந்துச்சு? சுக்கிர தசை எனக்கு வரலையா. அது வரலைன்னா பாதிப்பு வராது. ஆனா எனக்கு சுக்கிரன் கூட வந்து குரு, புதன், சூரியன் 3 பேருமே இணைந்து இருக்காங்க. லக்னத்துல இருந்து சனி பாக்குறாரு. சனி பாக்குறது ஒரு நிவர்த்தி. இன்னொன்னு உங்களுக்கு அந்த தசையே வரல இல்லையா, அதனால பாதிக்கல. இல்லைன்னா திருமண வாழ்வுல ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது குழப்பத்தையாவது உண்டாக்கி இருக்கும். வாழ்க்கை வளமுடன். நன்றி ஐயா. அதுதான் இங்க நிவர்த்தி சொன்னோம் இல்லையா, விதி விலக்குகள். அதனால ஜாதகம் அப்படியே எடுத்துக்க கூடாது, விதி விலக்குகள். பாருங்க, தசை வர வேண்டும். தசை வந்தால்தான், எந்த பாதிப்பு ஜாதகத்துல இருந்தாலும் அந்த தசை வந்தாதான் நடக்கும். செவ்வாய் தசை பிறக்கும்போது செவ்வாய் தசையா இருக்கும், அல்லது 70 வயசுல செவ்வாய் தசை வரும். செவ்வாய் தோசை இருக்கு, இந்த பொண்ணு வேண்டாம், செவ்வாய் தோசை இருக்கு, இந்த மாப்பிள்ளை வேண்டாமாங்க. யார்கிட்ட போய் சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம கத்திக்கிட்டே இருப்போம், எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு பார்ப்போம். வாழ்க்கை சார் அதே போல இந்த புத்திரத்துக்கும் குரு தசையில தான் பாதிப்பு அதிகமா இருக்குமா ஐயா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா குரு தசை வந்தாதான் பாதிக்கும். அது அப்ப குரு தசை வரலன்னா அந்த பாதிப்பு இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். பாதிப்பு அவ்வளவா இருக்காது. ஓகேங்க. புத்திகள் வரும் இல்லையா, அதான் குரு சம்பந்தப்படக்கூடாது அங்க. ஆமா, சம்பந்தப்படக்கூடாது. அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல 3த்துலயும் வரக்கூடாது. தசாவோ புத்தியோ அந்தரமோ இருக்கக்கூடாது. ஆமா, அந்தரம் வந்து கொஞ்ச காலம்தான் இருக்கும், அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. குழந்தை உண்டாயி அந்த டைம்ல அந்தரம், அந்த முக்கியமான காலத்துல ஒரு 2 மாசம் 3 மாசம் கருவுல அந்தரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கும். அப்படியே குழந்தை உருவானதுல இருந்தே ஊசி போடுறது, டெஸ்ட் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும். அதனால அந்த காலங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு விதிவிலக்கு இருக்கு, அதையும் குறிச்சுக்குங்க. என்னன்னா, சில புத்தகங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சி உச்சமாக இருந்தால் பாதிக்காதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் முதல்ல சொல்ல, இத ஒரு சிலர் தான் சொல்றாங்க, ஆட்சி உச்சமா இருந்தா பாதிக்காது. இத சும்மா குறிப்புன்னு மட்டும் போட்டுங்க. இது உண்மையான பொதுவான விதிவிலக்கு அல்ல. இது பொதுவான விதிவிலக்கு அல்ல. இந்த ஆட்சி உச்சமா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும். எப்படி பாதிப்பு வரும்னா, இப்ப இங்க குரு உச்சம் போட்டு காட்டணும், கண்டிப்பா குழந்தை சார்ந்த பாதிப்பு இருக்கும். இவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கும்னு சொல்றதை விட குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்து, அல்லது வந்து கரு உண்டாயிடுச்சு, கர்ப்பப்பை வீக்கா இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அசையக்கூடாது, நகரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். இப்ப சொல்ற விதிவிலக்குகள் நாள கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கும். அதுக்காக பெரிய சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆட்சி உச்சம் இல்லாம இருந்தால் கிடைக்கிறதே கஷ்டம். இந்த ஆட்சி உச்சம் இருந்தால் கிடைக்கும், ஆனா அதுக்காக படுற கஷ்டம் குழந்தை வேணுமான்னு நினைக்க வச்சிரும். சில பேர் இந்த டெஸ்ட் டியூப், அது லேடிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் பெண்களை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்க.
அது அவங்க அந்த தாய்மைங்கிற ஒரு இது வேணுங்கிறதுக்காக அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு சிரமப்படுவாங்க. ஆண்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. உண்மையிலேயே நம்ம தான் திறமைசாலி அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க படுற கஷ்டமெல்லாம் நம்மளால கொஞ்சம் கூட பட முடியாது. தாங்கும் திறன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தான் அதிகம். எளிதில் அழுதுருவாங்களே தவிர அழுதுட்டு எதையும் தாங்கிக்குவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும். வாழ்க வளமுடன். அதனால தாய்மையை வணங்குவோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சொன்னோம் இல்லையா, 7ஆம் பாவகத்துல காரகோ பாவனாஸ்தி வந்தா அங்க வந்து இப்ப குழந்தைக்கு சொன்ன மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சுக்கிரன் வேற லக்னம், எந்த லக்னத்துக்கு இதை சொல்லலாம்? நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். சுக்கிரன் ஆட்சியா உச்சமா போட்டோம்னா சுக்கிரன் எங்க போடலாம்? இங்க போடலாம். அப்போ லக்னம் வந்து மேஷ லக்னம் வரும். மேஷ லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி தான். ஆனாலும் இது 2ஆம் நிலை விதிவிலக்கு, முதன்மை விதிவிலக்கு அல்ல, 2ஆம் நிலை விதிவிலக்கு. என்ன சார் நடக்கும்? வைஃப்னால கல்யாணம் ஏண்டா பண்ணோங்கிற மாதிரி, அல்லது கணவனால ஏண்டா கல்யாணம் பண்ண மாதிரி பெண்ணுக்கு வரலாம். இது ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்குவோம். ஏன்னா தாய்மையை மதிப்போம்னு இப்பதான் சொன்னோம். ஆண் பண்ற தப்ப அந்த மனைவி ஏற்றுக்கொள்வாள். ஏன்னா பெண் செய்யற தப்ப கணவன் ஏற்றுக்கொள்ளவங்க இருப்பாங்க. அத சொல்றதை விட இப்படி சொல்லிக்கலாம்னு சொன்னோம். கலத்திரம் செய்கின்ற தவறுகளை இப்ப சில பேர் பார்ப்போம், கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு வந்து வேற யாரு கூட அது போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த பொண்ணையே இவர் ஏத்துக்குவார். பரவாயில்ல, மனம் திருந்திய மைந்தன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்குவாங்க, பெரிய மனசு பண்ணி. அந்த மாதிரி நடக்கலாம். அதாவது அதுல ஏதாவது ஒரு இது இருக்கும். அதுதான் இந்த விதிவிலக்குல இருக்கக்கூடிய விஷயம். ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் அதை ஏற்றுக்கொள்வாள், பெண் ஜாதகமாக இருந்தா ஆண் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லது அவங்களால அந்த டார்ச்சர் தாங்க முடியாம இருக்கும். கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா டார்ச்சர் தாங்க முடியாம இருக்கும். சரி, இன்னொரு காரகோ பாவனாஸ்தி சொல்லுங்க பாப்போம். காரகோ பாவனாஸ்தி நிறைய இருக்கு. காரகன் குழந்தை காரகன் இருக்கலாமா சார்? செவ்வாய் 3ல இருந்தா, செவ்வாய் 3 சகோதரர், அதாவது இப்போ ஒரு அந்த செவ்வாய் தசை அருமையான அது. வாழ்த்துக்கள் சார். நம்ம சொந்தமா, ஏன்னா நானே சொல்லிட்டு போக கூடாது, அப்பதான் நடத்துறது சரியா நடத்துறேன்னு அர்த்தம். இப்போ செவ்வாய் 3ல் இருக்கிறார், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்கும்? செவ்வாய் அங்க பகை ஆயிடுது, அதனால காரகோ பாவனாஸ்தி வரும்ல. வெறும் பகையினால மட்டும் அப்படி ஆகாது. அதாவது வெறும் பகை வீட்டுல இருக்கிறதுனால கரெக்ட். என்ன பலன் வரும் அதுக்கப்புறம் நம்ம நிவாரணம் பார்ப்போம். இல்ல பலன் என்ன எடுக்கலாம்? 3ல செவ்வாய் இருக்கு, பலன் என்ன சொல்லலாம்? ஒரு இந்த ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் தசை நடக்கும்போது தான் இது நடக்கும்னு சொல்லிட்டோம் முன்னாடியே. அந்த தசை நடந்தாதான் அந்த பலன் வரும் அல்லது பாதிப்பு வரும். வீரியம் குறைவா இருக்குமா? தைரியம் குறைவு. தைரியம் குறைவா இருக்கலாம். இளைய சகோதரத்தால பாதிப்பு உண்டாகும், அவங்களால நஷ்டம் இல்ல அதே போல பாதிப்புகள்லாம் இளைய சகோதரரால ஏற்படும். வெற்றி வாய்ப்பு அவங்களால பறிபோகக்கூடிய நிலைமை இருக்கும். வாழ்க வளமுடன். அருமையா பலன் எடுக்கிறீங்கய்யா. வெற்றி வாய்ப்புகள், வெற்றிங்கிறதையும் எடுத்துட்டீங்க, சகோதரத்தையும் எடுத்துட்டீங்க. அடுத்த அதாவது 2 காம்பினேஷன் கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். ஆனா இது வருகின்ற வயதை பொறுத்து பார்க்கணும். இப்போ ஒரு 3 வயது குழந்தைக்கு இது நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது. 3 வயசு குழந்தை ஜாதகத்துல இது இருக்கு. அப்ப என்ன பாதிப்பு வரும்?
இளைய சகோதரம் பிறக்காம போயிடலாம் இல்லையா? அம்மா கருவுறாங்க, அப்போ இருக்காது. மூத்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கரு வந்து அழியலாம், சகோதரம் உருவாகாம போகலாம். சகோதரம் என்பது ஆணை மட்டும் குறிக்கவில்லை, பெண்ணையும் குறிக்கும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இளைய சகோதரம் பாதிக்கப்படும். பெரிய வயசுல நடந்துச்சுன்னா, செவ்வாய் இந்த அளவே இருந்தாருன்னா, ஐயா சிவசக்திகள் சொன்ன மாதிரி வீரியம் குறையும். திருமண வயதிலையா இருந்தா வீரியம் குறையலாம். ஒரு 40 வயசா இருந்ததுன்னா தம்பியினால பாதிப்பு வரலாம், தம்பியினால பாதிப்பு வரலாம், தம்பியினால ஒரு நஷ்டம் வரலாம், தம்பியினால வீட்டுல சண்டை வரலாம், தங்கச்சியினால வரலாம், தங்கச்சி பங்கு கேட்டு சண்டைக்கு வரலாம். பொதுவா இப்ப எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏறத்தாழ ஒரு கொஞ்சம் பேர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேட்காமலே. இருந்தாலும் கிராம பகுதிகளில் இன்னமும் அந்த பெண்களுக்குரிய சொத்துரிமை முழுதாக வழங்கப்படவில்லை இன்னும். அப்போ தங்கை அந்த நேரத்துல பங்குக்கு வரலாம், தங்கை பாதிக்கப்படலாம். இது 2 விதமான பலன் எடுக்கணும். இளைய சகோதரம் பாதிக்கப்படலாம். இப்படி இருந்து செவ்வாய் தசை நடந்தால் இளைய சகோதரம் இழப்பு, இளைய சகோதரமே இழக்கப்படலாம், இளைய சகோதரத்தால் இழப்பு வரலாம். 2 மாதிரி, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், 2ஐயும் எடுத்துக்கணும். வாழ்காலம். இப்ப நாளில் சந்திரன், நாளில் சந்திரன் என்ன பாதிப்பு வரும்? தாய் பாதிப்பு. நாளில் சுக்கிரன், மனைவி, சகோதரி. நாளில் சுக்கிரன், நாலுல சகோதரி எங்க வந்துச்சு? மனைவி. நாளில் சுக்கிரன், மாமியார். நாலுல எல்லாம் சொல்லிட்டே வாங்க, நாலுல மாமியார் வராது. நாலுடைய ஆதிபத்தியம் என்னன்னு, வீடு, சொத்து, வண்டி, வாகனம். அப்ப சொத்து வாகனத்துக்கு காரகன் சுக்கிரன். நாலுல சந்திரன் இருந்தால் தாய்க்கு, நாளில் சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ இருந்தால் அது வீடு வாகனத்துக்கு வந்துடும். 5ல் சூரியன், 5ல் குரு பார்த்தோம், 5ல் சூரியன், 5 பாட்டா, தந்தையின் தந்தை, பூர்வீகம், சொத்து. இல்ல சொத்துக்கு வந்து சூரியன் வர மாட்டார். சூரியன் சூரியன் வரும்பொழுது சூரியன் வந்து தந்தை வழி உறவை தான் குறிக்கும். அதனால இங்க அது சார்ந்தது மட்டும்தான் எடுக்கணும். ஒவ்வொரு பாவகத்திலயும் இருக்கிற நிறைய காரகங்கள்ல அந்த காரகத்துக்குரிய கிரகம் தெரியணும் நமக்கு. 7ல் அதே போல 9ல சூரியன் இருந்தாலும் பாதிப்பு வரும். யாருக்கு வரும் கரெக்டா சொல்லுங்க, நீங்க எடுத்துட்டீங்க. தந்தை. ஆமா, 9ல சூரியன் இருந்தா தந்தையை பார்த்துக்கணும், தந்தையின் ஜாதகத்தை பார்த்துக்கணும். தந்தை ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தந்தைக்கு நமக்கும் பிரிவு வரலாம். தந்தைக்கு பாதிப்பு, தந்தையால் பாதிப்பு, தந்தை நம்ம மேல கேஸ் கூட போடலாம். அது மற்ற அமைப்புகளை பொறுத்து. தந்தைக்கு பாதிப்பு அல்லது தந்தையால் பாதிப்பு, தந்தை இழப்பு அல்லது தந்தையால் இழப்பு, எப்படி வேணாலும் வரும். இப்படி வந்து காரகங்களை நிறைய எடுத்துட்டு போகலாம். அப்போ காரகோ பாவனாஸ்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னொரு முக்கியமான இது சொல்லிடுறேன், இதுல இன்னும் சந்தேகம் அல்லது நான் என்ன சொல்றேன் சார்ன்றவங்க சொல்லலாம், ஏன்னா கிளாஸ் இன்னைக்கு நல்லா போகுது. வேற காரக பாவனாசி இருந்தா சொல்லுங்க, ஏன்னா 12 பாவகம் இருக்கு. சிலதுல வந்து உயிர்காரகத்துவம் அதிகமா எடுக்க முடியாது. 5ல் புதன்,
காதல். தாய் மாமா உறவு. தாய் தாய் மாமா மாமா காதலி. உறவு. காதல். தாய் மாமன் தான் பொதுவா சொல்லுவோம். ஆனா தற்காலத்துல வந்து எல்லாரும் தாய் மாமன் வந்து 6க்கு கொண்டு வந்தோம். ஏன்னா தாய் 4ங்கிறதுனால 6க்கு தான் தாய் மாமனையும் சித்தியும் கொண்டு வராங்க. நான் சொல்ல வந்தது அதுதான், தாய் மாமனுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான உறவுகளுக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். வாழ்க வளமுடன். இப்போ அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லுங்க பாப்போம். இதே மாதிரி இன்னொன்னு ஐயா 5ல் கேது இருந்தாங்க ஐயா. 5ல் கேது இருந்தா நம்ம குழந்தைக்கு காரகன் குருன்னு சொன்னோம். ஆனா ராகு கேதுக்கு தாத்தா பாட்டி அப்படிதான் சொல்லியிருக்கமே தவிர அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் தரல. அதனால ராகு கேது பிரச்சனை இல்லை. சரி, அப்ப காரகத்தை இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். 11ல் செவ்வாய் சார், மூத்த சகோதரம். 11ல் செவ்வாய், மூத்த சகோதரம். செவ்வாய் வந்து இளைய சகோதரம். நீங்க எடுத்தது கரெக்ட். செவ்வாய் வந்து ஜெனரலா சகோதரம் சொன்னாலும் அது இளைய சகோதரத்தை குறிக்கும். மூத்த சகோதரம் வந்து சனி. வாழ்க வளமுடன். இப்போ காரகம் வரிசையா லக்னத்திற்கு காரகம் யார்? சூரியன். சூரியன். 2ஆம் இடத்திற்கு காரகன் குரு. குரு. தன காரகன். இப்போ 2ல் குரு இருந்தால் தன நாசம் அடையுமா? ஏன்னா முக்கியமானது எது இது? திடீர்னு ஞாபகம். அது விதி விலக்கா எடுத்துக்கலாம் ஐயா. ஏன்னா இந்த காரகோ பாவனாஸ்தி என்பது உயிர் காரகத்தை தான் பாதிக்கும். மற்றதுக்கு பெரிய பாதிப்பு தருவதில்லை. இதையும் குறிச்சுக்கலாம் நீங்க. நான் 4ல தாய்க்கு சொன்னோம். வாகனத்துக்கு நான் சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் உங்களை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக வாகனத்தை சொன்னேன். வாகனத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. உயிர் காரகத்துக்கு தான் அதிக பாதிப்பு தரும். காரகோ பாவனாஸ்தி என்பது உயிர் காரகத்திற்குத்தான் அதிக பாதிப்பு தரும். திருமணம், மனைவி, கணவன் உயிர் காரகம். 3 செவ்வாய் சகோதரம் உயிர் காரகம். 9 தந்தை உயிர் காரகம். 4 தாய் உயிர் காரகம். 2ல் அது தனக்காரகம். அதை பாதிப்பா எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த வீரியம், வெற்றி இதெல்லாம் சொன்னதெல்லாம் சரி ஆர்வமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அப்ப அதையும் பாதிப்பா எடுக்க வேண்டியதில்லை. உயிர்காரகம் பாதிக்கும் அப்படிங்கறத மட்டும் காரக பாவனாசி எடுத்தால் போதுமானது. சரி, இன்னும் முக்கியமான ஒன்று, இதே மாதிரி கேந்திர ஆதிபத்திய தோஷம். இதை வச்சுட்டும் நீங்க அழகா ஒரு இது ஏன் நடக்கல அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் உயர்நிலை தான். ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல பாதிப்பு என்ன பாதிப்பு? மீண்டும் மீண்டும் இந்த திருமணம், குழந்தையை விட இப்ப திருமணத்துக்கு தான் அதிகமா வராங்க. அப்படின்றப்போ நம்ம இதை வச்சு பார்த்தோம்னா நிறைய விடைகள் நமக்கு கிடைக்கும். கேந்திரம் அப்படின்னா என்ன? 1 4 7 10. 1 4 7 10 என்பது கேந்திரம். அப்போ இப்ப மேஷ லக்னம் அப்படின்னா மேஷத்தையே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு லக்னத்தை மாத்துவோம், மிதுனம் போடுவோமே. மிதுன லக்னம் கேந்திரம் எது? இதுக்கு கேந்திரம் 1 4. இங்க கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை லக்னத்துக்கு இந்த விதிவிலக்கு எழுதிக்கங்க. கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு லக்ன விதிவிலக்கு.
ஏன்னா லக்னம் வந்து கேந்திரம் கோணம் ரெண்டுக்கும், ஏன்னா 1-5-9 சொல்லுவோம். அப்போ அது கேந்திரஸ்தானம் மட்டும் இல்ல, திரிகோணத்தையும் குறிக்கிறதுனால லக்னம் விதிவிலக்கு. கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் லக்னம் விதிவிலக்கு. கேந்திர ஆதிபத்தியம் தோஷம். என்ன சார் கேந்திர ஆதிபத்திய தோஷம்? கேந்திரம் அதே நேரத்துல ஆதிபத்தியம். இப்ப இந்த கேந்திரத்திற்கு ஆதிபத்தியம் உடைய கிரகம் எது? 4வது கேந்திரம் இது. அதாவது 4 கேந்திரம், அதுக்கு ஆதிபத்தியம் உடைய கிரகம் இது புதன். அப்ப இங்க புதன் இருந்தால் அது கேந்திர ஆதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஒரு கேந்திரத்தில் அந்த கேந்திரத்தின் அதிபதி நிற்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம். கேந்திர ஆதிபத்திய தோஷம். இத நான் சொல்லாம உங்களுக்கு கேட்டு இருந்திருக்கணும், கொஞ்சம் அவசரத்துல சொல்லிட்டேன். சரி, இத மறந்துட்டு இப்ப பாருங்க, ஒரு மிதுன லக்ன ஜாதகர் கல்விக்கு எந்த வீட்டை பார்ப்போம்? 4, 9, உயர்நிலை 9. 4ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் உச்சமா இருக்காரு. அப்ப கல்வி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இருக்கிறதுனால அது தோஷம். நல்லா இருக்கணும்னு நினைப்போம் சாதாரணமா. அப்பா கல்வி காரகன் வேற. 4ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி. அப்பா எவ்வளவு வலுவா இருக்காரு. அப்போ இவருக்கு கல்வி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இவருக்கு பள்ளிக்கு போற வாய்ப்பே வராது. அந்த வயசுல அந்த தசை நடந்தால், அதை முக்கியமா கவனிச்சுங்க. இதை பார்த்த உடனே நீ படிச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. புதன் தசை 5 வயதுல இருந்து ஒரு இது 17 வருஷம் இல்லையா, 22 வயசுக்குள்ள, அந்த படிக்கிற வயசுல 5 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள வந்துட்டாலே முடிஞ்சிச்சே. ஏன்னா அப்ப வந்து 12வதுக்கு மேல போனாதான் காலேஜ் போக முடியும். 12வது ஸ்கூல்ல முடிச்சாதான் அதுக்கப்புறம் படிக்க முடியும். அப்போ நம்ம ஒரு தோஷத்தை பார்த்த உடனே அந்த தசை வருதா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கும். ஆனா அந்த செவ்வாதோஷ ராகதோஷத்துக்கு மட்டும் தசை வருதா வரலையான்னு யாருமே பார்க்க மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. மீறி நம்ம சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். அந்த ஜாதகத்துல எத்தனையோ காரணங்கள் இருக்கும். இந்த ஜோசியர் சொல்லிதான் கட்டி வச்சேன், இப்படி ஆகி போச்சும்பாங்க. உண்மையிலேயே அது காரணமா இருக்காது, வேற பிரச்சனை இருக்கும். அதாவது வேற பாவகம் கெட்டு போயிருக்கலாம். அதனால நடக்கிறத செவ்வாதோஷத்தினால கெட்டு போச்சு, ராகுதோஷத்தினால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க நாம 4ஆம் அதிபதி கல்விக்கு உரிய பாவகம் 4. அந்த 4ஆம் பாவ அதிபதி ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் 3ஐயும் அடைந்ததுனால இவருக்கு கல்வி சூப்பரா வரும்னு நினைப்போம். ஆனா அவரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா, ஏன்னா அந்த காலத்துலன்னா நான் பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினதே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அந்த ஸ்கூல்ல சேர்ற வயசு இருந்தா என்ன பண்றாங்க, அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. டீச்சர்ஸே வருவாங்க, சென்சஸ் எடுக்கிறாங்க. எந்தெந்த ஊர்ல எந்த வயசுல குழந்தைங்க இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அட்மிஷன் வயசுல படிக்குதான்னு பார்த்துட்டு, படிக்கலைன்னா வந்து ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டுருவாங்க. அதனால மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்கினது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணும்னா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஓடிடுவான். அல்லது போய் உட்காந்துட்டு அங்க பண்ற இதுல டீச்சர்ஸே கண்டுக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வரலைன்னா அப்பா வரலைனாவே பரவாயில்லைங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு அரசு என்ன பண்ணுதுன்னா வரலைனாலும் போய் கூட்டிட்டு வரதா சொல்றாங்க.
டீச்சர்ஸ் போய் கூட்டிட்டு வந்தாகணும். டிராப் அவுட் ஆனா ஏன் டிராப் அவுட்னு அவனுக்கு கணக்கு கொடுத்தாகணும். கல்வித்துறை அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு குழந்தை நின்றுச்சுன்னா அந்த குழந்தைய வீட்டுல போய் பார்த்து கூட்டிட்டு வரணும். அது டீச்சர்ஸோட கடமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சட்டம் இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுவானா, அந்த ஆல் பாஸ் போடுவாங்க சில வயசு வரையிலும், கூட்டிட்டு வருவாங்க. பரீட்சைக்கு மட்டும் வந்தா போதும்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை நீ எதையாவது எழுதுடான்னு சொல்லி எழுத வச்சு, பேப்பர்ல ஏதாவது தப்பான கொஸ்டின், ஏதாவது இதை நான் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்ன போட்டு பாஸ் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு மேல வரும்போது பாஸ் போட முடியாது. பேப்பர்ல எழுதியிருந்தாதான் பாஸ் போட முடியும். அப்போ இந்த கட்டாய கல்வி திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வயசு இருந்தா போதும் அந்த ஸ்கூல் அந்த கிளாஸ்ல பாஸ் போட் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம். இதை வச்சே பசங்க டீச்சர்ஸை பிளாக்மெயில் பண்ணுவானு. என்ன நீ ஃபெயில் பண்ணிடுவியா, பாத்துக்கலாமான்னு கேட்டதெல்லாம் உண்டு, நானே பார்த்துருக்கேன். இது நல்லதா கெட்டதான்றது அது அடுத்தது. அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது பலன். அதுக்காக பாத்துங்க. ஏன்னா ஒரு பலன் சொல்றது கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க. சமுதாய சூழ்நிலையை வச்சு பலன் சொல்லலாம். அப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பான், கட்டாய கல்வி இருக்கிற வரையிலும் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான். அந்த புதன் தசை நடந்தால் அது ரொம்ப முக்கியம். தசை நடந்தால் இது நம்மளை ஏமாத்தும். ஏன்னா 4ஆம் இடம் கல்வினா 4ஆம் இடத்தை பார்ப்போம். புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமா இருக்காரு, நிறைய படிப்பாரு, இவர் ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிச்சிருப்பான்னு நினைச்சோம். இவரு படிக்கவே மாட்டாரு, சுத்தமா படிப்பு. அவரு கணக்கு, புதன் மேத்ஸ், அவருக்கு மேத்ஸே பிடிக்காது. உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுன்னு கேட்டோம்னா, எனக்கு மேத்ஸ் தான் பிடிக்காது, நான் ஸ்கூலுக்கே போனாலும் மேத்ஸ் கிளாஸ் மட்டும் கட்டடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் கேந்திர ஆதிபத்திய தோஷம். அப்போ கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலேயே எதை கொண்டு வரலாம், திருமணத்தையும் கொண்டு வரலாம் பாருங்க. ஏன்னா 7ம் ஒரு கேந்திரம் தான். 7ம் ஒரு கேந்திரம். ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே சொல்லுங்க ஐயா. இதே இதுல வந்து 7ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா நம்ம தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. 7லயும் 10லயும். ஐயா சொன்னது சரி. இன்னும் மத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இது அதாவது இந்த லக்னத்துக்கே 7ல் குரு இருந்தால் பாதிப்பு. எனக்கு கன்னி லக்னம் 7ல குரு இருக்குங்க. கன்னி லக்னம் 7ல குரு 7 சார்ந்து அந்த தசை நடந்திருந்தால், அந்த தசை நடந்திருந்தால் குரு வீட்டுல சுக்கிரன் இருந்தாங்க ஐயா. 7ஆம் ஆட்சி அங்க வந்து அது அவங்க வீடா இருக்கணும், அவங்க வீடாக இருக்க வேண்டும். யார் வீடா இருக்கணும்? இப்போ சார் சொன்னார் இல்லையா, எங்க சொன்னாரு, இதே லக்னத்துக்கு தனுசுல குரு இருக்கார். இது வந்து யாரோட வீடு? குரு வீடு. கேமரா இதாயிடுச்சா? குரு தன்னுடைய சொந்த வீடு, அது சொந்த வீடு, அது அவருடைய வீடு. அது கேந்திர அதிபதி கேந்திரத்தில் இருப்பது. கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது என்னன்னா, ஆதிபத்தியம்னு சொன்னேன் இல்லையா, அதிபதினு வச்சுங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்துல இருக்கார். இங்க இந்த அதாவது 7 என்ற கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்திலே இருக்கார். அதனால பாதிப்பு வரும். சார் அவங்க ஆட்சியே இல்ல உச்சமும் பெற்று இருக்கணும்ல சார், இல்ல சும்மா அந்த இடத்துல இருக்கணுங்கிற இல்ல. அவங்க அதாவது அவங்க வீட்டுல அவங்க இருக்காங்க, அதுதான். அது வந்து நம்ம அங்க சொன்னது. அது இங்க வந்து எப்படின்னா, கேந்திர அதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஆதிபத்திய தோஷம். இங்க இருந்தாலும் இதே மிதுன லக்னத்திற்கு குரு 10ல இருந்தாலும் கேந்திர ஆதிபத்திய தோஷம். அதாவது இந்த 10ஆம் பாவகம் சார்ந்த பாதிப்பு இருக்கு.
எந்த பாவகத்துல இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த பாதிப்பு, தொழில் பாதிப்பு இருக்கும்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க சொல்லும் போது 7ஆம் பாவகம் திருமணம் சார்ந்த அல்லது கூட்டு தொழில் சார்ந்த, இப்போ ஒரு 20 வயசுல வருது அப்படின்னா திருமணத்துல பிரச்சனை வரலாம். இதே ஒரு 40 வயசுல வருதுன்னா உறவில், கூட்டுறவில், நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரலாம். 7ங்கிறது உறவு, சுற்றம், நட்பு, கூட்டு தொழில் அப்படின்னு வரும். அப்போ அதுல பாதிப்பு வரலாம். அந்த மாதிரி எடுத்துக்கணும். தசை வரும் காலத்தை பொறுத்து. ஐயா பாலசுப்ரமணியா, என்ன லக்னம் ஐயா உங்களுக்கு? கன்னி லக்னங்கய்யா. கன்னி லக்னம். குரு எங்க இருக்காரு? 7லயா? 7ல இருக்காங்க. குரு தசை எப்ப வந்துச்சுங்கய்யா? ராகு திசை 7 வருஷம், 20 வயசுக்குள்ள வந்துருங்க. 7, 12 to 25 வயசுல வந்து. அப்போ திருமணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சா குரு தசை? ஆமா ஆமாங்க. அதனால பாதிப்பு இருந்திருக்காது. ஆனா குரு தசை முடிஞ்சுதான் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கணும். ஆமாங்க, 2030ல நடந்தது. குருதசை முடிஞ்சிருச்சு பாருங்க. தள்ளி அந்த காலத்துல வந்து 25 வயசுல கல்யாணம் நடக்கணும்பாங்க. நம்ம காலத்துல எல்லாம் 23 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க. 23 ஆயிடுச்சுன்னா, அப்ப நம்ம காலத்துல எல்லாம் 30 வயசுங்கிறது அதிகம். 24 வயசுலயே வெளியில வந்துட்டேங்க. வீட்டுல ஆதரவு கிடையாது. வெளியில நானா தனியா வேலை செஞ்சு தனியா அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வளர்ந்து பாருங்க. உறவுங்கிறது வந்துருச்சா? ஆமா, அது வந்துருச்சுங்க. சுற்றம்னு சொன்னா 7ஆம் பாவம் சுற்றம். இதே குடும்பத்துல இல்லைங்க, குடும்பத்தை விட்டு வெளியில. 2ஆம் பாவகம் குடும்ப உறவு, 7ஆம் பாவகம் மொத்தமாக எல்லா உறவையும் குறிக்கும். அப்ப பாருங்க, அவருக்கு திருமணத்துல பாதிப்பு தர்றதுக்கு பதிலா திருமணம் நடக்காததுனால குடும்ப உறவை பாதிச்சிருக்கு, உறவுகளை பாதிச்சிருக்கு. வாழ்க வளமுடன். வேற அப்புறம் இன்னொன்னுக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்? இன்னொரு இது ஒண்ணு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேந்திரத்தின் அதிபதி வேறொரு கேந்திரத்தில் இருந்தாலும் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மிதுன லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த புதன் வந்து 4வது கேந்திரத்துக்கு அதிபதி தான். இங்க புதன் இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, இதையும் கேந்திராதிபத்திய தோஷம்னு சிலர் சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி எடுக்க வேண்டியதில்லை. ஒரு கேந்திர அதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷம் ஆகாது. அப்ப என்ன, இப்ப புதன் வந்து தனுசுல இருந்தாலோ, அதாவது யாருக்கு, மிதுன லக்னத்திற்கு புதன் கன்னியில் இருந்தால் மட்டும்தான் கேந்திராதிபத்திய தோஷம். தனுசு என்ற 7வது கேந்திரத்திலோ மீனம் என்ற 10வது கேந்திரத்திலோ புதன் இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம் ஆகாது. அதே மாதிரி மீன லக்னமாக இருந்தால் குரு தனுசில் இருப்பது மட்டும்தான் கேந்திராதிபத்திய தோஷம். டைப் பண்ணியே மனசுல நிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். இப்ப லக்னம் வந்து மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு தனுசுல இருக்கிறது மட்டும்தான் கேந்திராதிபதி தோஷம். குரு தசை வந்தால் 10ஆம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை பாதிப்பார். இப்ப இந்த கேந்திரத்துல குரு இருந்தாருன்னா இவர் கேந்திர அதிபதி தான், ஆனா வேறொரு கேந்திரத்துல இருக்காரு, அவருடைய கேந்திரத்துல இல்ல, ஆட்சி ஆக இல்லை. அப்ப ஆட்சியா இருந்தாதான் பாதிப்பு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆட்சியா இருந்தாலும் மட்டும்தான், ஆட்சியா இருந்தா மட்டும்தான். கேந்திர அதிபதி கேந்திரத்தில் அப்படின்னு ஜெனரலா எடுக்க கூடாது.
கேந்திர அதிபதி எந்த கேந்திரத்துக்கு உரியவரோ அந்த கேந்திரத்தில் இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். வேற எங்க இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? கேளுங்க ஐயா. ஐயா அது சிம்ம லக்னம், சனி தசை நடக்குது, 6க்கு 7க்கும் அதிபதி சனி. இப்போ அந்த ஆதிபத்தியம்னா சனியோட தசை வந்து 19, அந்த 19 வருஷத்துல 8 எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் எடுத்துக்கலாமா? இதுல பாதி எடுத்துக்கலாமா? தசையில பலன் எப்படி சொல்றாருன்னு கேக்குறீங்களா? பலன் இல்லையா, அந்த ஆதிபத்தியம் சொன்னீங்களே, 6 சிம்ம லக்னம், 6க்கு 7க்கு அதிபதி, சனி தசை நடக்குது, 6ஆம் அதிபதி. இது வந்து எப்படின்னா ஒரு தோஷம் என்பது என்னன்னா 1, 4, 7, 10 தான். உங்களுக்கு சிம்ம லக்னம் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து கேந்திரம் என்பது விருச்சிகம், அப்புறம் 7ஆம் இடம் ஒரு கேந்திரம், 10ஆம் இடம் கேந்திரம். இப்போ 7ல சனி இருக்காரா உங்களுக்கு? லக்னத்துக்கு 7ல சொல்லுங்கய்யா. சனி வந்து பாக்கி அது மேஷத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கு அது தோஷம் இல்லை. சனி கும்பத்துல இருந்தா, இப்போ சிம்ம லக்னத்திற்கு சனி கும்பத்தில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம். ஆனா இது அதிகமா பாதிக்காது. ஏன்னா இவர் வந்து ஒரு கேந்திரத்துக்கு தான் அதிபதி. ஆனா புதன் பாத்தீங்கன்னா 2 கேந்திரத்துக்கு அதிபதி, குரு 2 கேந்திரத்துக்கு அதிபதி. அதனால இவங்க வந்து பாதிப்பை தருவார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பாதிப்பு தரமாட்டார்கள். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நன்றி. வாழ்க வளமுடன். கேந்திராதிபத்திய தோஷம் அதிகம் தருபவர்கள் புதனும் குருவும் தான். மற்ற கிரகங்களுக்கு வந்து ஒரே ஆதிபத்தியம் தான் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு வகையில ஒண்ணுலதான் வரும். 2 கேந்திரங்கள் வரவே வராது. உபய லக்னங்களுக்கு மட்டும்தான் 2 கேந்திரங்களுக்கு ஒரே அதிபதி வருவார். அப்ப பாதிப்பு அதிகமா இருக்கும். இங்க எல்லாம் அதிக பாதிப்பு வராது. ஆனா மற்ற இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துக்கு யாரு கேந்திராதிபதி? சுக்கிரன். மேஷத்துக்கு கேந்திர அதிபதி இங்க சுக்கிரன் வருவார். சுக்கிரன்யா. அதான் 7க்கு சுக்கிரன் வருவார், 4க்கு சந்திரன் வருவார். அப்ப 4க்கு சந்திரன் ஒரு கேந்திர அதிபதி. அவருக்கு ஒரு வீடு தாங்கிறதுனால அவரு பெரிய பாதிப்பை தரமாட்டாரு. 7க்கு சுக்கிரன் வந்து 2 வீடு இருந்தாலும் அவர் 7க்கு மட்டும்தான், 10க்கு அந்த மாதிரி வரல. அதனால இவரும் பெரிய பாதிப்பை தரமாட்டார். பாதிப்பு தரமாட்டார். 10ல சனி. 10ல சனி. ஆனா இவருக்கு ஒரு கேந்திரம் தான், இன்னொரு கேந்திரத்துக்கு அவரு அதிபதி இல்லை. அப்ப மத்த எல்லா லக்னங்களுக்கும் ஒரு கேந்திரத்துக்கு தான் அதிபதியா வருவாங்க கிரகங்கள். அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. இதுல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை அப்ளை பண்ணணும். நீங்களா அப்ளை பண்றதுக்கு பதிலா சரி இப்படி அப்ளை பண்ணணும்ட்டு நான் காட்ட போறேன். ஒரு லக்னத்தை வச்சுக்கிட்டு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க சார். வகுப்பு எப்படி இருந்துச்சு, என்ன வேணும்னு குழுவுல போடுங்க, பார்ப்போம்.